வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்கள பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக் கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது சனி பெயர்ச்சியின் பலன்கள் 2026 பொருளாதாரம் புதிய மாற்றம் உருவாகும் என்பதை பற்றி பார்க்கலாம். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதும் நன்மைகளையும் வாழ்வியல் அனுபவங்களின் மூலம் அள்ளி கொடுக்க வல்லவராக விளங்குகிறார். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டும் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் ஆவார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திதியில் ஹஸ்த நட்சத்திரம் 8 மணி அளவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மந்தமான கதியையும் கர்ம வினைகளையும் பலாபலன்களையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைய 2.5 ஆண்டுகளாவது ஆகும். அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகின்றன. ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்களை அள்ளித் தந்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்பொழுதும் நன்மையும் வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக விளங்குபவர் சனி பகவான் ஆவார். மீன ராசி என்பது புருஷ தத்துவப்படி மோட்சம் அடைய அயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்கள் குறிக்கும் இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்ந்து உலகளாவில மனிதர்களுக்கு சுய விழிப்புணர்வையும் தர்மத்தையும் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீகம் மற்றும் ராசிகளின் இருப்பிடமான மீன ராசியில் சனி அமர்வதால் ராசி மற்றும் அறிவியல் மறைவாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். இந்த சனிப்பெயர்ச்சி காரணமாக உலக பொருளாதார பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்ற மாற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்தில் சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலை சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கான புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். உலக பொருளாதார 2026 புதிய மாற்றங்கள் பிறக்க ஒரு புதிய வேகம் பெறும். இந்தியாவில் பெரும் உலக அரங்கில் உயரும். மக்களின் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும். தர்ம ஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சனி பெயர்ச்சிக்கு பொதுவான பரிகாரங்கள் என்று பார்த்தால், ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுங்கள், ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள், திருவிலங்காடு, திருக்கொள்ளிக்காடு, குஞ்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறையாவது சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும். சனி பகவான் ஒரு கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதை தூய மனதுடன் மற்றவர்களுக்கு பிரதிபலனாக பாரபட்சமில்லாமல் உதவி செய்யும் சிறந்த பரிகாரம் ஆகும். ஆனால் தர்மத்தின் மூலம் கர்மம் விலகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் செய்வதால் கர்மம் விலகும். இன்று நாம் இந்த பதிவில் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.